கடன், நோய், வறுமை, பிரச்சனை, துன்பம், சிரமங்கள் அனைத்தும் நீங்க ஓதும் திக்ர். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் திக்ர். அல்லாஹ்வின் திருப்பெயரான யா ரஸாக். அதற்கு அர்த்தம் உணவளிக்கிறவனே. இந்த திக்ர் ஓதி வந்தால் எல்லாவற்றிலும் பர்க்கத் ஏற்படும். பணப்பிரச்சனை, கடன் அனைத்தும் நீங்கும். உணவில் எல்லா பொருட்களிலும் பர்க்கத் ஏற்படும். நம் வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்து தேவைகளும் நிறைவேறும். நம் வாழ்வில் முன்னேற இந்த திக்ரை அதிகமாக ஓதி வரலாம். அடுத்ததாக யா ரஹ்மான். இதற்கு அர்த்தம் அளவற்ற அருளாளனே. யா ரஹீம். இதற்கு அர்த்தம் நிகரற்ற அன்புடையோனே. இந்த அல்லாஹ்வின் பர்க்கத் பொருந்திய திருப்பெயர்களை ஓதினால் நம் தேவைகள் நிறைவேறும். எல்லா பிரச்சனைகளும் தீரும். அல்லாஹ்வை புகழ்ந்து இந்த திக்ரை கூறுவதால் நம் துவா உடனே நிறைவேறும். ஆகவே அல்லாஹ்வின் இந்த திருப்பெயர்களை கொண்டு நாம் அதிகமாக திக்ர் செய்து வர வேண்டும். நான்காவதாக அல்லாஹ்வின் திருப்பெயரான யா சலாம். அர்த்தம் சாந்தி அளிப்பவனே. இந்த திக்ரை நாம் அதிகமாக ஓதி வந்தால் நோய், கவலை, பிரச்சனை அனைத்தும் நீங்கும். நம் மனதிற்கு அமைதி உண்டாகும். நோய் கண்டிப்பாக நீங்கும். இந்த திக்ரை நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் ஓதி வரலாம். இந்த 4 திக்ரையும் ஒன்றாக சேர்த்து நாம் ஓதினால் அதிக நன்மை அடையலாம். இந்த 4 திக்ர்களையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் 112 முறை ஓதி வர வேண்டும். ஒரு நாளைக்கு நாம் எப்படியும் நம் நேரத்துக்கு தகுந்தபடி அதிகமாகவும் ஓதி வரலாம். 7 நாளைக்கு தொடர்ச்சியாக ஓதினால் நம் எல்லா பிரச்சனைகளும் தீரும்.